friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இல்லாட்டி எந்த வெரைட்டி ரைஸுக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கை பிரஷர் குக்கர்ல ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிருங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, அப்புறமா ஒரு பஜ்ஜி மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும். நல்லா அந்த உருளைக்கிழங்குல மசாலாலாம் கூட்ட ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்பப்போ திறந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஸ்பைசி பொட்டேட்டோ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக தயிர் சாதம் இல்லாட்டி சாம்பார் சாதம் இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பைசி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.